ஆட்சியை புகழ்ந்து அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி செயல்கள் அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி அனைத்துலகோரே உம்மை பணிந்து புகழ் பாடிடுவர். அனைத்துலகோரே உம்மை பணிந்து புகழ் பாடிடுவர். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், செயல்களை பாரீர். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர், செயல்களை பாரீர். அவர் மனிதரிடையே ஆட்சி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியது. என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, கடவுள் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி முழுதும் களைய இறையின் அடி சென்று அமைதி அடைவோம். நீதி நிலைக்க நிலமும் உழைப்போம். உரிமை வாழ்வை உணர்ந்து வாழ்ந்திட உறவில் ஆழ்ந்து பரமன்பதம் செய்வோம். மலர்ந்திடும் மலர்களா மகிழ்ந்து ஒருங்கிணைவோம். இறைவன் ஆலயத்தில் பலியில் கலந்திடவே இறைவன் ஆலயத்தில் பலியில் கலந்திடவே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இயேசு கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அமல அன்னையினுடைய அன்பு பங்கு மக்களே, சகோதர குருகுலமே, மறைமாவட்ட அருட்தந்தையரே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு பேராயர் பெருந்தகை அவர்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கப்புச்சின் சபையினுடைய தாயகம் வரவேற்கின்றது. இந்த மாபெரும் யூபிலி விழா கொண்டாட்ட திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். அமலாசிரமத்துடைய யூபிலி விழா, அதுவும் 75வது ஆண்டு நிறைவு பவள விழா. இத்துணை ஆண்டுகளாய் எத்துணை நன்மைகளே, இறைவனின் திருக்கரங்கள் நமக்கு அருளிய நன்மைகளே என்று பெருமகிழ்வும் பெருமிதத்துடனும் இறைவனுக்கு நன்றி கூற நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அமலாசிரமம் என்னும் ஆழ மரத்தின் வழியாக, ஆன்மீக களஞ்சியத்தின் வழியாக இறைவன் இறை மக்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் அருளிய அருள் வளங்களை எல்லாம் நினைந்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் நன்றி விழா இந்த விழா. இன்னும் இதுபோல நிறைய விழாக்களை இந்த அமலாசிரமம் காண வேண்டும் என்று நாம் இதனை வாழ்த்துவோம். இதையெல்லாம் இறைவன் நமக்கு செய்திருக்கின்றார், அவரது காரியம். எனவே அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். இத்தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொண்டாடி இறை அருளை பெறுவதற்கு நம்மிடம் தடையாயிருக்கிற பாவ பலவீனங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இரக்கமாயிரும்.
செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். நீரெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, இன்னுளரும் அடியார்களுக்கு எப்பொழுதும் இரக்கத்துடன் செவி சாய்த்துறலும். இவ்வாறு உமது கனிவிரத்துக்காக நன்றி கூறி உம்மை பணிவுடன் வேண்டும் நாங்கள் அனைவரும் தீமை அனைத்திலும் இருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் உமக்கு ஊழியம் புரிய செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 12 இறை திருவசனங்கள் 2 முதல் 6 முடிய. அந்நாளில் நீர் இவ்வாறு சொல்வாய்: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என்மேல் சினமடைந்தீர். இப்பொழுதோ உன் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்கள் இனங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்ந்த என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாருங்கள். ஏனெனில் அவர் மாற்றியும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரை ஆர்ப்பரித்து அப்பழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். ஆண்டவரின் நல்வாக்கு. இறைவன் இணையற்ற இசை கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. இறைவன் இணையற்ற இசைக்கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. இளந்தென்றல் இனிமையிலே இறைந்திடும் இறையொளியை. இளந்தென்றல் இனிமையிலே இறைந்திடும் இறையொளியை.
ஒளியாக்கினார். அழுவும் நிலவும் வருடும் இசை அலையாக்கினார். இறையே, இசையானார் இயற்கையிலே. இறைவன் இணையற்ற இசை கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. தாயின் உதரத்திலும் உயிரிசை ஒலித்தார். தாங்கும் தரணியிலும் மண்ணிசை விதைத்தார். தாயின் உதரத்திலும் உயிரிசை ஒலித்தான். தாங்கும் தரணியிலும் பன்னிசை விதைத்தான். உலகும் உறவும் கூடும் இசை உலகாக்கினார். உடலும் உழவும் உருகும் இசை உயிராக்கினார். இறையே, இசையானார் இயற்கையிலே. இறைவன் இணையற்ற இசை கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. இறைவன் இணையற்ற இசை கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. இளந்தென்றல் இனிமையிலே இறைந்திடும் இறையொளியை. இளந்தென்றல் இனிமையிலே நிறைந்திடும் இறையொளியை. இதமாய் இசையாய் இழைத்தார். இறையே, இசையாய் இசைந்திடவே. இறைவன் இணையற்ற இசை கலைஞன் இசைத்தான் இயற்கையின் இயல்பினிலே. இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித செல்லப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1, இறை சொற்றொடர்கள் 3 9 இறுதியாக. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப் பெற்று தூயோர் ஆக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப் பெற்று சொல்வன்மையும் நிறை அறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்களானீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருங்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறைச்சொல்லுக்கு ஆளாக இருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கொடிகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாயிருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் அன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தால் அன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியைப் போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டிச் சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராயிருப்பதே என் தந்தைக்கு ஆட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டு. எழுந்து நிற்போம். அனைத்தையும் படைத்து ஆளுகின்ற பரம தந்தையே, உம்முடைய அன்பினால் இருக்கப்பட்டு கிறிஸ்துவின் விசுவாசத்தில் ஒன்றாக அழைக்கப்பட்டிருக்கின்ற கிறிஸ்தவர்களாகிய திருச்சபையின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்திலே இருந்து எழுகின்ற வேண்டுதல்களை இப்பொழுது உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். நல்ல மேய்ப்பராகிய இறைவா, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை இன்றைய 75வது ஆண்டு பவள விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் பேரருட் திரு ஆண்டகை ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்கள், கப்பூச்சின் சபை மறை மாநில தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள் அனைவருக்கும் ஞான ஊற்றை நிறைவாக அவர்களின் மேல் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் நிறைவான இறைவா, இந்த யூபிலி விழாவில் 75 ஆண்டுகளாக இந்த அமல ஆசிரமத்தை கப்பூச்சின் துறவிகளால் ஆன்மீக விளைநிலமாக மாற்றியதற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் இந்த திருத்தலத்தை நாடி வரும் அனைத்து பக்தர்களுக்கும் நிறைவான ஆசிரை அவர்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக மன்றாடும் இவ்வேளையில் குணமளிக்கும் இறைவனாகிய நீர் பல்வகை வியாதிகளால் அவதியுறும் அனைவரையும் உம்பால் திருப்புகின்றோம். நீரே அவர்களை குணப்படுத்த வேண்டுமென்றும் கடின வியாதியால் அவதியுறும் நபர்களை நீர் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உடன்படிக்கையை புதுப்பிக்கும் இந்த யூபிலி ஆண்டில் அனைத்து தமிழக கப்பூச்சின் சபை துறவியரையும் அமல ஆசிரம துறவியர்களையும், குறிப்பாக எங்கள் அமல ஆசிரம பங்குத்தந்தை அருட்திரு தைனீஷ் அடிகளார் அவர்களையும், உதவி பங்குத்தந்தை அருட்திரு டேனியல் தயாபரன் அவர்களையும் அபரிமிதமாக ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு கூடியிருக்கும் புனித அந்தோணியாரின் பக்தர்களை மற்றும்
ஒவ்வொருவரையும் இந்த யூபிலி ஆண்டின் பலன்களை முழுமையாக இத்திருப்பலியின் வாயிலாக தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவிசாயை தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர், நாங்கள் நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் கேட்பவற்றை பெற்று பயன்பெற அருள் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்த இறைக்கு காணிக்கையாய் தரனாக என் மனம் கொணர்ந்தே தரமாயேழை என்ற நற்பணத்தை ஏற்பாய். தருகின்றேன் என்னை பலி பொருளாய். அப்பமாக வார்த்து கொணர்ந்தே திருப்பலியில் முந்தன் உடலாக மாற்றுமே. வாழும் திருவுடலை என் மனதில் ஏற்பதினாலே வாழும் கிறிஸ்துவாக மாறிடவே அருள் பொழிவாய். வாழும் திருவுடலை என் மனதில் ஏற்பதினாலே வாழும் கிறிஸ்துவாக மாறிடவே அருள் பொழிவாய். தருகின்றேன் என்னை பலி பொருளாய். கனிதனை பழரசமாய் பிழிந்து கொணர்ந்தே திருப்பலியில் உந்தன் உதிரமாக மாற்றுமே. திராட்சை கனிதனை பழரசமாய் பிழிந்து கொணர்ந்தே திருப்பலியில் உந்தன் உதிரமாக மாற்றுமே. வாழும் திரு ரத்தம் என் மனதில் ஏற்பதினாலே வாழும் கிறிஸ்துவாக மாறிடவே அருள் பொழிவாய். வாழும் திரு ரத்தம் என் மனதில் ஏற்பதினாலே வாழும் கிறிஸ்துவாக மாறிடவே அருள் பொழிவாய். தருகின்றேன் என்னை பலி பொருளாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முதலில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சாவிலிருந்தும் தீமை அனைத்திலும் இருந்தும் கனிவுடன் எங்களை விடுவிக்க
உம் திருமகனை எங்களுக்கு அளித்தீரே. இவ்வாறு இடர்களில் இருந்து விடுபட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை கனிவாக ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உம் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி சுவாமி, இன்று திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்துகின்ற எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், சிறப்பாக இதோ எங்கள் மறைமாநிலங்களிலே இங்கு வாழ்ந்து இங்கு துயில் கொள்ளக்கூடிய எங்களுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதர குருக்களின் ஆன்மாக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்தியேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இத்திருத்தலத்துடைய அன்பு பக்தர்களே, உபகாரிகளே,
இத்திருத்தலம் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும், குறிப்பாக இருபால் துறவியர், சகோதர குருக்கள், அருட்சகோதரர்கள், நமது மேதகு பேராயர் பெருந்தகை, இப்படி எல்லோரையும் அன்போடும் பாசத்தோடும் மீண்டும் ஒரு முறை இப்படி அந்தோணியார் திருத்தலத்தின் பெயராலும் நமது அமல ஆசிரமத்து துறவிகள் பெயராலும் வரவேற்கிறேன். உங்களுக்காக என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்திருத்தலத்திலே ஒப்புரவு அருட்சாதனம் செய்வதற்கு எப்போதும் குருக்கள் இருக்கிறார்கள். திருப்பலி நேரத்தில் மட்டுமல்ல, மற்ற வேளைகளிலும் இருக்கிறார்கள். வாய்ப்பினை பெற்றுக்கொண்டு எப்போதும் ஆண்டவரோடு நாம் ஒப்புரவாகுவோம். இலவச உள்ள நல்ல உதவிகள் இத்திருத்தலத்தில் கொடுக்கப்படுகின்றன. ஃப்ரீ கவுன்சிலிங் ஆனது. எனவே தேவைப்படுகிறவர்கள் இங்கு உள்ள குருக்களை எப்போதும் அணுகலாம். இன்று காலையில் நமது ஆலய அபிஷேக பெருவிழா, அதாவது ஆலயத்துடைய அர்ச்சிப்பு, நமது திருப்பீடங்கள் நேர்ந்தளிக்கின்ற நிகழ்வுகள் நடந்தேறின. இவ்வேளையிலே அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு நமது மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் வந்திருந்தார்கள். காலையில் எல்லா நிகழ்வுகளும் நல்ல முறையில் நடந்தன. இந்த ஆலயம் மீண்டும் புதிதாக பொலிவுடன் இப்போது திகழ்கிறது. இதற்கு காரணம் இதற்காக உழைத்த அனைத்து மக்களும், எல்லாவற்றிற்கும் மேலாக இதற்கென நன்கொடைகளை வாரி வழங்கிய புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே உங்கள் அனைவருக்கும் திருத்தல அதிபர் என்னும் முறையிலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே இந்த அமலாசிரமத்துடைய 75வது ஆண்டு பவள விழா நிகழ்வுகளை தலைமையேற்று நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலை ஆற்றுகிற நமது பாசத்திற்குரிய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்துடைய பேராயர் பெருந்தகை ஜார்ஜ் ஆண்டனி சாமி அவர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற நமது பெயரால் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திரு உணவால் உம்மடியார்களை பாவத்தலையிலிருந்து விடுவிக்கவும், உமது பரிவிரக்கத்தால் அவர்கள் வலிமை புதுப்பிக்கவும் திருவுளம் கொண்டீரே. நாங்கள் எத்தொடையும் தடையும் இன்றி உமது மாட்சியின் எதிர்நோக்கி முன்னேறி செல்ல எங்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அமல ஆசிரமத்தின் பவள விழாவின் இனிய நினைவாக கப்புச்சின் துறவி அமல ஆசிரமத்தின் பங்கு தந்தை அருள் தந்தை தைனிஸ் ஆரைக்கசாமி எழுதிய அமலாசிரம் த கிரேடல் ஆஃப் த கேப்புச்சின் ஆஃப் தமிழ்நாடு என்ற புத்தக வெளியீடு நிகழ்வு. இப்புத்தகத்தை எமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோணிசாமி வெளியிட அதனுடைய முதல் பிரதியை அமல அன்னை கப்புச்சின் மறை மாநில அதிபர் பேரருள் தந்தை ஏஜே மேத்யூ அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். பேரருள் தந்தை சத்தியன் அவர்கள் இரண்டாவது, தந்தை ரெமிஷ் அவர்கள் மூன்றாவது பிரதியை பெற்றுக்கொள்கிறார். செங்கல்பட்டு மறை மாவட்டத்தின் அருள் தந்தை ஜோனத்தன் அவர்கள் நான்காவது பிரதியை பெற்றுக்கொள்கிறார். அருள் தந்தை ஆரோக்கியம் அவர்கள்
5வது பிரதியை பெற்றுக்கொள்கிறார். அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய எழுத்தாளர் அருள் தந்தை தைனிஸ் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அமலன்னை அமலாசிரம பங்கினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் செல்வகுமாரன் அவர்கள் 2 நிமிடங்களுக்கு மிகாமல் வாழ்த்துரை வழங்குவார். புனித அமலன்னையினுடைய பங்கு மக்களே, புனித அந்தோனியாருடைய பக்த கோடிகளே, மாம்பழச்சாலையில் இந்த வைணவ திருவள்ளத்தின் ஸ்ரீரங்கம் பகுதியிலே மிகச் சிறப்பாக 75 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஆலயத்தினுடைய இந்த விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய சென்னை மயிலை பேராயர் ஆண்டகை அவர்களே, எங்களுடைய கப்புச்சின் சபையினுடைய வட தென் மாநிலத்தினுடைய மாநில தலைவர்களே, தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து இங்கு வந்திருக்கக்கூடிய பல்வேறு சபைகளை சார்ந்த துறவியர்களே, அருட்கண்ணியர்களே, பங்கு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பங்கின் சார்பாக மனமார்ந்த உளம் கனிந்த எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திருச்சபையை பற்றி 2 செய்திகள் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். புனித பிரான்சிஸ் அசிசியார் தோற்றுவித்த இந்த சபை எந்த அளவிற்கு இன்றைக்கு உலகத்திலே 266வது போப்பாண்டவராக திகழ்கின்ற சேசபையை சார்ந்த போப்பாண்டவர் தங்களுடைய பெயரை பிரான்சிஸ் என்று வைத்துக்கொண்டு இந்த கப்புச்சின் சபையை 1528ஆம் ஆண்டு துவங்கிய இந்த கப்புச்சின் சபையினுடைய பெயரை தன்னுடைய பெயராக தாங்கியிருக்கின்றார். இந்த திருத்தலம் நீங்கள் இன்றைக்கு தவழ்ந்து கொண்டிருக்கின்ற நடமாடிக்கொண்டிருக்கிற திருத்தலத்தினுடைய வரலாற்றை முழுமையாக நீங்கள் இப்பொழுது காணப்போகின்றீர்கள். அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இந்த தேவாலயத்தினுடைய 75 ஆண்டு கால இந்த விழாவை மிகச் சிறப்பாக நேர்த்தியாக திட்டமிட்டு மனதுக்குள்ளே கனவு கண்டவர்தான் இதற்கு முந்தைய பங்கு தந்தை எங்களுடைய இன்றைய மறைமாநில தலைவர் அருள் திரு ஜோ மேத்யூ அடிகளார் அவர்கள் கண்ட கனவை நனவாக்கியவர்கள்தான் இன்றைய பங்கு தந்தையான அருள் தந்தை தைனிஸ் அவர்களும் அவருக்கு இணையாக செவ்வாய்க்கிழமை புதுமையினுடைய சிறப்பை சொல்லுகின்ற சேசுராஜ் அவர்களும். இந்த 2 தந்தையர்களும் அருள் தந்தை மேத்யூ அவர்களுடைய கனவை நனவாக்கி இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு இந்த ஆலயத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வைத்து மிகச் சிறப்பாக நாம் கண்டதை விட, நினைத்ததை விட, கற்பனையில் கண்டதை விட, வரைபடத்தை பார்த்ததை விட மிகச் சிறப்பாக நேர்த்தியாக இந்த தேவாலயத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். 100 ஆண்டு காணப்போகின்ற இன்னும் 100 ஆண்டு இந்த காவிரி கரையிலே எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் மிக பொலிவோடு காணப்படுகின்ற இந்த ஆலயத்தை தன்னுடைய கனவாக கட்டி முடித்திருக்கின்ற இந்த அருள் தந்தையர்கள் தைனிஸ் அடிகளார் அவர்களையும் அதிபர் தேசராஜ் அவர்களையும் நான் உங்கள் சார்பிலே மீண்டும் ஒரு முறை அவர்களை நீடூழி பல்லாண்டு அவருடைய இந்த கடுமையான உழைப்பு, அந்த உழைப்பிலே அருள் தந்தையிடம் ஒன்றை கேட்டேன். தந்தை அவர்களே, இதை கட்டுகின்ற பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட இடர்பாடு என்ன என்று கேட்டேன். இன்னும் சில லட்சங்கள் கடன் இருக்கின்ற என்று சொன்னார்கள். நாங்கள் இந்த சில லட்சம் கடனுக்காக நாங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிடம் கை நீட்டப் போவதில்லை. நிச்சயமாக இந்த தேவாலயத்துக்கு வருகின்ற அத்துணை செவ்வாய்க்கிழமை பக்தர்களும் எங்களுடைய பங்கு மக்களும் கொடுத்ததனுடைய கனவுதான் இது போன்ற மிகப்பெரிய இந்த குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட சிறு குடிசையில் ஆரம்பிக்கப்பட்ட சேசபை துறைகளால் கொடுக்கப்பட்ட பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தின் சார்பாக வழங்கப்பட்ட இந்த சிறு இடம் 3 சென்ட் இடம் இன்றைக்கு ஏறக்குறைய எவ்வளவு பெரிய வளாகமாக இங்கே வந்திருக்கின்றது. இவ்வளவுக்கும் காரணம் இந்த ஏழ்மையான ஒரே ஒரு ஸ்லீப்பர். எங்களுடைய மேத்யூ ஃபாதர் அவர்கள் இங்கு பங்கு தந்தையாக இருக்கின்றவரை நீங்கள் பார்த்து காலையில் ஒரு சாதாரண பாத்ரூம் போடுகின்ற ஸ்லிப்பர் தான் போடுவார். எளிமைக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், நம் வாழ்வு பத்திரிகை தொடங்கி இன்றைய பேராயர் வரை சொல்லுவார்கள், இந்த பகுதியிலே பல இளைஞர்கள் இந்த குருத்துவ பணிக்கு வருவதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கப்புச்சின் துறவிகள். ஏனென்றால் இவருடைய ஏழ்மையும் எளிமையும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் உள்ளங்கவர்ந்த ஒரு சபை. எனவே இந்த குருத்துவ சபை இன்னும் பல்லாண்டு காலம் இந்த வளாகத்தில் மட்டுமல்லாமல் உலகெங்கும் பரவ வேண்டும். இந்த பணியினை மிகச் சிறப்பாக செய்து முடித்த அருள் தந்தையர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த விழாவை சிறப்பித்த அத்துணை பேரல் தந்தையர்களும் அத்துணை துறவிமார்களும் வந்திருக்கின்றீர்கள். பேராயர் உள்ளிட்ட அத்துணை அதிபர்களையும் அத்துணை அருள் தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் பங்கு மக்களையும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பங்கு பேரவையின் சார்பாக வருக என்று வரவேற்று நீங்கள் அத்துணை பேரும் இந்த வளாகத்திலே முழுமையாக இருந்து நிகழ்ச்சியை காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது எமது மறைமாநில அதிபர் பேரறிஞர் திரு
மேத்யூ அவர்கள் பேராயவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசும் வழங்குவார். மறைமாநில அதிபர் அவர்களுக்கு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் அதிபர் அருள் தந்தை சேஸ்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவருக்கு நினைவு பரிசு வழங்குவார். மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற புனித அமைதியின் அரசி மறைமாநிலத்தின் சத்தியன் அவர்களுக்கும் திருத்தல அதிபர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகின்றார். அதைத் தொடர்ந்து வட இந்தியாவை சார்ந்த ஃபெதிலிஸ் ப்ராவின்ஸினுடைய அருள் தந்தை ரமேஷ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்துகின்றார். புள்ளம்பாடி மறைவட்டத்தின் அதிபர் பேரில் திரு தந்தை புஷ்பராஜ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகின்றார். எமது மறைமாவட்டத்தினுடைய உதவி அதிபர் அருள் தந்தை சூசிராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சூசிராஜ் அவர்களுக்கும் அருள் தந்தை பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகின்றார். அவர் ஆசிரமத்தின் அடையாளமாக அந்தோனியார் திகழ்கிறார் என்றால் அந்த அந்தோனியாருடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற அருள் தந்தை அருள்தாஸ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குகின்றார். அருள் திருத்தல் அதிபர் மற்றும் எமது இல்லத்தின் தலைவர் ஜான் அந்தனி ஆகியோர் இந்த மறுசீரமைப்பு பணியிலே மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். ஆகவே அவர்களை கௌரவிக்கும் வகையில் நான் அருள் தந்தை சேசிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு நினைவு பரிசு வழங்குகின்றேன். இப்பொழுது அருள் தந்தை சத்தியன் அவர்கள் சில வார்த்தைகள் பாசமிக்க அமலாசுர பங்கு மக்களே, சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் தந்தை ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே, பழ விழாவை கொண்டாடுகின்ற எங்களுடைய அன்பு சகோதர குருக்கள் மற்றும் அமல அன்னை மறைமாநிலத்தின் மறைமாநில தந்தை ஜோ மேத்யூ அவர்களே மற்றும் அவர்களோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய அனைத்து சகோதர குருக்களே, சகோதரர்களே, காலத்தின் குரல் தனில் தேவா உன் காலடி ஓசை கேட்கின்றது. ஆம், 1943 அசிசி அண்ணல் தன்னுடைய வாழ்விலே இந்த உலகத்தில் குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கம் என்ற பகுதியிலே இறை பிரசன்னம் தாங்கிய பிரான்சிஸ் அசிசியினுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதற்காக இன்றைய இடத்திலே உருவாக்கிய இந்த அமலாசரமானது இன்று இறை பிரசன்னத்தை கொண்டாடுகின்ற பவழ விழாவாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆம், அன்புமிக்க அருட்சகோதரமே, அசிசி பிரான்சிஸை இன்று உலகமெங்கும் பாராட்டுகின்ற ஒரு நிலையை விட அதிகமாக பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம். எனவே இந்த நிலையில் அவர்கள் மற்ற மதத்தினராக இருக்கலாம், மற்ற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் மற்றும் அனைத்து குருக்களும் கன்னியர்களும் அவர்களுடைய வாழ்வினால் ஈர்க்கப்பட்டவர்களாக மட்டுமல்ல, அவருடைய வாழ்வை பின்பற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். 2019 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வளைகுடா நாட்டிலே எங்களுடைய அசிசி பிரான்சிஸ் அன்று முதலாக முகமதியர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற ஒரு உரையாடலை, தன்னுடைய வாழ்வை இயேசுவினுடைய மதிப்பீடாகிய அன்பை மட்டுமே மையமாக வைத்து தன்னுடைய உரையாடலை ஆரம்பித்த 800 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அந்த செயலை இன்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வளைகுடா நாட்டிலே அபுதாபி நகரிலே
ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, குறிப்பாக 1,80,000 மக்கள் கூடி அப்படிப்பட்ட ஒரு உரையாடலும் சமாதானத்தையும் மையமாக வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார்கள். அன்புமிக்க அருட்சகோதரமே, இன்று அமலாசிரம் என்ற ஒரு நிலையில் நாம் சிந்திக்கும் பொழுதெல்லாம் இங்கு இருக்கக்கூடிய அந்த ஜெப அலைகளும் உங்களை போன்ற எளிமையான யதார்த்தமான உள்ளங்கள் கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவையும் மையப்படுத்தி இருப்பதன் காரணமாகவே இன்று இந்த அமலாசிரம் பவழ விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே இந்த பவள விழாவை அனுமதித்த இறைவனுடைய பிரசன்னத்திற்காக நன்றி கூறி, அனைத்தையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பாராட்டுக்களையும் நன்றி கூறி, குறிப்பாக மதுரை மறைமாநில அமைதி அரசின் சகோதர குருக்கள் அனைவர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கின்றோம். நன்றி. இப்பொழுது புள்ளம்பாடி மறைவட்ட அதிபர் பேரில் திரு புஷ்பராஜ் அவர்கள் சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். சென்னை மயிலை உரை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களே, அனைத்து கப்புச்சின் சபையை சார்ந்த குருக்களே, அனைவருக்கும் அன்பான மக்களே, அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நமது பேராயர் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள், திருச்சி மண்ணுக்கு. நமக்கு ஒரு பெருமையை அகில உலகமெங்கும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். பாலக்கரையில் பிறந்து பொறத்தாக்குடி பள்ளியில் அவர் ஹாஸ்டலில் படித்தார். நான் அங்கே படித்தேன். அப்பொழுது நல்ல பழக்கம். அந்த வகையில் ஆயிரவர்கள் இன்னும் வாங்க புஷ்பராஜன் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு நல்ல நண்பர். அவர் வத்திக்கான்லேயே எத்தனையோ வருஷம் இருக்கிறார். பல இடங்களிலே போப்பாண்டவருடைய திருத்தந்தனுடைய பிரதிநிதியாக இருந்து அவர் செயல்பட்டவர்கள். நிச்சயமாக அவர்கள் இளமையாக, துடிப்பாக, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. எனவே அவர்கள் உடனடியாக கர்தினாலாக மாறுவார், ஆகிவிடுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கைத்தட்டோமா? ஆமாம், நம்ம மண்ணுக்கு பெருமை அவர். அந்த வகையில் அடுத்ததாக ஏன் நாங்கள் வந்திருக்கிறோன்னாக்க, பொறத்தாக்குடியில் படித்தது மட்டுமல்ல, பொறத்தாக்குடி தான் இந்த இடத்தை கேம்பாக வைத்திருந்தார்கள். அமலாசிரத்தை நமது மறை மாவட்டம் அப்பொழுது கேம்பாக வைத்திருந்த பொழுது 2வது முறையாக கப்புச்சின் சபை தமிழ்நாட்டிலே காலடி எடுத்து வைப்பதற்கு இந்த கும்பகோணம் மறை மாவட்டம்தான் காரணமாக இருந்திருக்கிறது. 1943 பீட்டர் பிரான்சிஸ் ஆண்டகை அவர்கள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கண்டிப்பாக இந்த பக்த சபை வேண்டும் என்று சொல்லி அவர்களை வரவழைத்து இந்த இடத்தை கொடுத்து, அப்பொழுது சிறு இடம்தான், இப்பொழுது நமது தந்தையர்களால் மிக விரிவாக அழகாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அத்துணை பெருமைக்கும் நமது அன்பு தந்தையர்கள் தான் காரணம். சிறு பிள்ளையிலிருந்து பொறத்தாக்குடியில் படித்ததுனால நம்முடைய தந்தையர்கள் அங்கு ஊர் வீடு வீடாக எங்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரை கொடுத்து, ஜெபமாலை கொடுத்து, இத்தனை பேர் அங்கு குருக்களாக, அந்த வட்டாரத்தில் குருக்களாக இருக்கிறார்கள் என்றால் நமது சபை குருக்கள் தான் காரணம். கேட்டுட்டோமா? ஆமாம். அங்கே பொறத்தாக்குடியிலே பிறந்த மோன்போர்ட் தந்தை அவர்கள் புனிதமான குரு. அவர்கள் வீடு வீடாக, வீதி வீதியாக அந்த சிறு குழந்தைகளை எங்களை போன்றவர்களெல்லாம் அழைத்து, உங்களுக்கு தேவ அழைத்தல் இருக்கிறது, படித்து நீ குருவாக மாறு என்று சொல்லி இன்னைக்கு கொன்னை, கல்பாளையம், பொறத்தாக்குடி, நரிமேடு, மாணிக்கபுரம் அத்தனை இடங்களிலும் தந்தையர்கள் இருக்கிறார்கள் என்றால் தேவ அழைத்தனுடைய நாற்றங்களாக மாற்றிய தந்தை அவர்கள். இன்னும் தந்தை மத்தியாஸ் அவர்கள் தொழில் கொண்டிருக்கிறார்கள், புனிதமானவர் ஜான் பீட்டர் அவர்கள். இவ்வாறு மிகவும் அரும்பாடுபட்டு இந்த இடத்தை வளர்த்தெடுத்த தந்தையர்கள், புனித தந்தையர்கள் இங்கு உரை கொண்டிருக்கிறார்கள். அவரெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். இப்போ இருக்கின்ற அருமையான தந்தை தைனிஸ், அடுத்ததாக நம்முடைய தந்தை ஜேசுராஜ் அவர்கள், நம்முடைய மறை மாநில தலைவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். அவர்கள் சகோதரர்களை அனுப்பி எங்களுக்கெல்லாம் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய பணி நீடு வாழ வேண்டும், நெடுது வாழ வேண்டும். இந்த இடம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களை அந்தோணியார் கூட்டி சேர்க்கிறது. அந்த அந்தோணியார் பக்தர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். இன்னும் இந்த ஆலயத்தை இன்னும்
மிகச் சிறப்பாக சிகரத்தின் உயரமாக ஆக்க உங்களை பணிவுடன் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பங்கு மக்களே, நிகழ்ச்சியிலே ஒரு இடைச்செருகள். இன்றைக்கு இந்த முப்பெரும் விழா மிக மிக சிறப்பாக, இந்த தேவாலயம் மிக மிக சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நம்முடைய மாநில அதிபர் தந்தை மேத்யூ அடிகளார் அவர்கள். அவர்கள் கண்ட கனவை மிகச் சிறப்பாக இங்கு நடைமுறைப்படுத்தி காட்டிய 2 பெருமக்கள், 2 வல்லவர்கள், இரட்டையர்கள். அந்த 2 தந்தையர்களையும் இப்பொழுது பங்கு பேரவையின் சார்பிலே உங்கள் சார்பிலும் நான் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பதற்காக நண்பர் நெல்சன் அவர்கள் இப்பொழுது எங்களுடைய பங்கு தந்தை தைனீஸ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார். திருவாளர் தினேஷ் அவர்கள் இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் ஜெயசிராஜ் அடிகளார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்கின்றார். இறுதியாக நன்றி உரை வழங்க வருகின்றார் எமது மறைமாநில அதிபர் பேரறிஞர் திரு ஆஜோ மாத்யூ அவர்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமல ஆசிரமத்தினுடைய 75 ஆண்டு நிறைவை நாம் மகிழ்ச்சியோடு இறைவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பவள விழா பல்வேறு தடங்கல்கள், பிரச்சனைகள் இவற்றின் மத்தியிலும் இறைவன் இருக்கின்றார் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இடமாக அமலாசிரமம் இருந்து பல மக்களுக்கும் இறை ஆசிரியரையும் இறை வல்லமையினுடைய அனைத்து அனுபவங்களையும் கொடுக்கின்ற ஆன்மீக தலமாக 75 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த இந்த இடத்திலே நாம் அனைவரும் இன்று மகிழ்ச்சி கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆகவே இந்த இடத்திலே உரைகின்ற நம் ஆண்டவர் இறைவன் இயேசுவுக்கு கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அமல ஆசிரமம் என்றாலே அன்னையினுடைய இல்லம், எங்களுடைய சபையினுடைய தாயின் கருவறை என்று கூறலாம். இங்குதான் எல்லாருமே படித்து வளர்ந்து வாழ்ந்து இறைப்பணியிலே எங்களை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே எங்களுக்கு தாயாக இருந்து, நம் ஒவ்வொருவருக்குமே தாயாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற அமல அன்னைக்கு நம்முடைய நன்றிகளை சிறப்பாக எடுத்து சொல்வோம். அதே வேளையில் இது ஒரு திருத்தலம். தூய அந்தோணியார் நமக்காக பரிந்து பேசுகின்றவர், கோடி அற்புதர் என்று கூறுகின்ற அந்த அந்தோணியார் கோடி புதுமைகளை, கோடி அற்புதங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் நீங்கள் இந்த திருத்தலத்திற்கு வரும்போது செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவருக்கும் நம்முடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வு வளர வேண்டும் என்றால் அமைதி, மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி, நல்ல உடல் நலம், உள்ள நலம் இவையெல்லாம் நமக்கு கிடைக்க ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திலே வந்து ஜெபிப்போம், அருட்களை பெற்றுக்கொள்வோம். இந்த பவள விழாவிலே சிறப்பாக நமக்கு இந்த திருப்பலியை நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்காக ஜெபித்த நம்முடைய ஆயர் மேதகு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி, சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருடைய ஆசிரியினாலே நாம் ஒவ்வொருவரும் வளர்வோம், வாழ்வோம். இந்த அருட்தனத்திலே இங்கு வந்து எங்களை மகிழ்வித்திருக்கின்ற எங்களுடைய தெற்கு மாநிலத்தினுடைய அதிபர் சத்தியன், புனித அமைதியின் அரசி மறைமாநில அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதே வேளையில் இந்த அகில இந்தியாவினுடைய கப்புச்சின் மறைமாநில அதிபர்கள் அனைவரினுடைய அதிபராக இருக்கின்றவர் எங்களுடைய வட இந்திய மாநிலமான செயின்ட் பிதலிஸ் ப்ராவின்ஸினுடைய ப்ரொவின்ஷியல் தந்தை ரமேஷ் எக்கா அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபாதர் ஃபார் யுவர் விசிட் அண்ட் ஃபார் யுவர் பிரசன்ஸ் டூரிங் அவர் செலப்ரேஷன். அன்புமிக்கவர்களே, இந்த விழா சிறப்பாக நடைபெற பலரும் உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக
ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் இல்லை என்றால் இந்த விழாவுக்கு அர்த்தமும் இல்லை. உங்களுடைய பங்களிப்பு இல்லை என்றால் இந்த கோவிலும் புதுமை பெற்றிருக்காது. ஆகவே இங்கே குழுமி இருக்கின்ற, வராமல் வீட்டில் இருக்கின்ற, வந்து சென்ற அனைத்து உபகாரிகளுக்கும் கரவொலி எழுப்பி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர்களுடைய வாழ்க்கை செழிக்க, அவர்களுடைய இல்லங்கள் மலர, அவருடைய பிள்ளைகள் வளர, இறையாசிர் என்றும் இருக்க நாங்கள் என்றும் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிப்போம். இதே வேளையில் இங்கே குழுமி இருக்கின்ற எங்களுடைய தமிழக கப்புச்சின் துறவியர், மறை மாவட்ட குருக்கள், பல்வேறு சபைகளிலே வந்திருக்கின்ற அருட்தந்தையர், அருட்கண்ணியர், அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, புனித அந்தோனியாருடைய பக்தியினாலே, பரிந்துரையினாலே பலரும் ஈர்க்கப்பட்டு பலரும் இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆக இந்த இடத்திலே வந்து போகின்ற அனைத்து தூய அந்தோனியாருடைய பக்தி மிகுந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒருவர் நினைக்கலாம், இன்னொருவர் அதை சாதிக்கலாம் என்ற விதத்தில் பலவிதமாக இந்த இடத்திலே இருக்கின்ற அமலாசிரம துறவிகள் கனவுகள் கண்டு பல விதத்திலே அவற்றை பற்றி சிந்தித்து எப்படி செய்தால் நலமாக இருக்கும் என்று பலவிதமான வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் சந்தித்து இந்த ஆலயமானது இன்று எழில்மிகு ஓவியமாக நம்மிடம் இருக்கின்றது என்றால் அது இங்கு இருக்கின்ற சகோதரர்களுடைய முயற்சி. அதிலும் சிறப்பாக இதை வழிநடத்திய எங்களுடைய இல்லத்தினுடைய அதிபர் தந்தை ஜான் ஆண்டனி அவர்களுக்கும், இந்த திருத்தலத்தினுடைய அதிபராக செயல்பட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிறையும் கேட்டு இந்த வகைகளிலே இந்த அமலாசிரம கோவிலை சிறப்பித்த அருட்பணி ஜேசுராஜ் மற்றும் இந்த பங்கிலே மிகவும் சிறப்பாக பணியாற்றி கொண்டு பலரையும் ஊக்குவித்து பலரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னாலே சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டு, எங்களுடைய சபையினுடைய வரம் கேட்டு தான் நாங்கள் வாழ வேண்டும், பிரயர்ஸ் என்று ஆண்டனி அவர்கள் சொன்னார்கள் ஆண்டவர்கள். ஆகவே மெண்டிக்கன்ஸ் என்ற விதத்திலே நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கொடுக்கின்றீர்கள். அந்த விதத்திலே சிறப்பாக கேட்டு இந்த இடத்தை எல்லாம் சிறப்பித்த நம்முடைய பங்கு தந்தை அருட்பணி தைனிஸ், அவருடன் பணியாற்றுகின்ற தயாபரன், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து அமலாசிரம துறவிகள், பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புமிக்கவர்களே, கோயில் நல்லா இருக்குதா? அதற்காக திட்டமிட்டு உழைத்தவர்கள் பொறியாளர்கள். சிறப்பாக இந்த மறுசிறப்பு சீரமைப்பு பொறியாளராக நமக்கு உதவி செய்த திரு தாமஸ் மற்றும் அவருடைய குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆலய பீடங்களை வடிவமைத்த திரு ராபர்ட் மற்றும் அவருடைய குழுவினருக்கும் நம்முடைய பாராட்டுக்களையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, இதோ இந்த வேளையில் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற நமக்காக உதவி செய்த பாடகர் குழு, பங்கு பேரவை உறுப்பினர்கள், திருத்தல தன்னார்வ தொண்டர்கள், பிரான்சிஸ்கோ இறையியல் சகோதரர்கள், காவல்துறையினர் மற்றும் நமக்கு ஒளி அமைத்து தந்த அனைவருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக நமக்காக கலை நிகழ்ச்சிகள் வழியாக நமக்கு விருந்தளிக்கப் போகின்ற கலைக்குழு கலை காவேரி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.